நம்ம எப்படி சம் ஃபங்க்ஷன் மீன் அண்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் இதை பத்தி பார்த்தோமோ அதே வரிசையில் இன்னைக்கு எவரேஜோட ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். எவரேஜோட மேத் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 நம்பரையும் நம்ம சம் பண்ணிட்டு அண்ட் தென் அதை 4ஆ டிவைட் பண்ணணும். நம்ம எத்தனை என்ட்ரி கொடுக்குறோமோ அத்தனையா டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட எவரேஜ் நம்பர் தெரியும். ஸோ நம்ம ஒரு எவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல அதை சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணணும். ஸோ நிறைய வேலை. ஆனால் நம்மளுக்கு எக்ஸல் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை. அதுக்கு தான் வந்து எவரேஜ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இருக்கு. ஸோ மின் அண்ட் மேக்ஸ் இந்த வரிசையில் நம்ம எவரேஜோட லேபிளும் போட்டுக்குவோம். பக்கத்து செல்ல நம்ம எவரேஜோட ஃபங்க்ஷன் போடலாம். ஸோ ஆஸ் நார்மல் தான் நீங்கள் ஃபார்முலா போயிட்டு எவரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மேத் அண்ட் ட்ரிக்ல இருக்காது. எவரேஜ் ஃபங்க்ஷன் இங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல்ல போனீங்கன்னா எவரேஜ் இங்க இருக்கும். ஓகே, நீங்க இப்படியும் போகலாம். இல்லைனா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த எஃபெக்ட்ஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபார்முலா வெல்டா வந்துடும். இங்க போயிட்டு எவரேஜ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எவரேஜ் வந்துடும். இப்போ இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இந்த ரேஞ்ச் பார்க்க போறது இல்லை. நம்ம பார்க்க போறது இந்த ரெண்ட்ல இருந்து ஜனவரி வரைக்கும், அதாவது இந்த ஜனவரியோட பில் மட்டும். இப்போ நான் டன் தரேன் அப்படின்னா பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது B4ல இருந்து B8ல உள்ள நம்பர்ஸோட ஆவரேஜ் வேல்யூ வந்து 340. ஸோ பேலன்ஸ் இருக்கிற பிப்ரவரியோட மார்ச்சோட அப்புறம் இந்த டோட்டலோட இதோட ஆவரேஜ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க சொந்தமா போடுறதுக்கு. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.